ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 23ஆம் அத்தியாயம் கோகர்ண திருத்தலம். பாரத வர்ஷத்தின் தெற்கு பகுதியில் இந்த திருத்தலம் உள்ளது. இங்கு பரமேஸ்வரன் மிக்க மகிழ்வுடனும் விருப்பத்துடனும் வீற்றிருக்கிறார். இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பரமேஸ்வரனை தரிசித்து அவரின் அருளை பெற்ற பின் இங்கு செய்யப்படும் தான தர்மங்களின் பலன் இரட்டிப்பாகும். அத்துடன் இங்கு செய்யப்படும் அபிஷேகங்கள், ஹோமங்கள் செய்வோர் நினைத்தவற்றை எல்லாம் இலகுவாக பெற்று விடுவார்கள். இங்கு ஏராளமான முனிவர்கள் கோகர்ணேஸ்வரத்தை வணங்கி தவம் செய்து முக்தி அடைகின்றனர். இந்த திருத்தலம் ஆகாய கங்கையால் பாய்ந்து வந்த நீரில் மூழ்கி கடலோடு சேர்ந்து விட்டது. அதனால் பெருங்கவலை கொண்ட முனிவர்கள் பரசுராமரிடம் சென்று, முனிபுங்கவரே, இத்தலத்தில் ஏராளமான முனிவர்கள் வந்து தங்கியிருந்து தவம் செய்து முக்தி அடைந்தனர். ஏராளமான சிவபக்தர்கள் வந்து கோகர்ணரை வணங்கி அருள் பெற்றதோடு அவர்கள் செய்த பாவங்களையும் போக்கினர். இன்று ஆகாய கங்கை பாய்ந்து வந்தமையால் இத்தலம் கடலில் மூழ்கிவிட்டது. அதை மீட்க வல்லவர் தாங்கள் ஒருவர் மட்டுமே. அதனால் அதை மீட்டு சிவபக்தர்களும் முனிவர்களும் பயனடைய வழி செய்யுங்கள் என கேட்டு அவரை வணங்கினர். அதை கேட்ட பரசுராமர் முனிவர்களின் கோரிக்கை நியாயமானது என்று உணர்ந்து சமுத்திரத்தின் தெற்கு பகுதிக்கு சென்று சமுத்திரராஜனான கடல் அரசனை மனதில் நிலைநிறுத்தி தொழுது கோகர்ண திருத்தலத்தை மூழ்கிய சமுத்திர நீரை வெளியேற்றுமாறு கேட்டார். பல முறை பரசுராமர் கேட்டும் சமுத்திரராஜனான கடலரசன் பதிலேதும் கூறவில்லை. அதனால் பெருங்கோபம் கொண்ட பரசுராமர் தனக்கு சிவபெருமான் கொடுத்த ஆக்னேய அஸ்திரத்தை எடுத்து சமுத்திரராஜனான கடலரசனை தாக்குவதற்கு ஆயத்தமானார். அதை கண்ட கடலரசன் பயந்து விட்டான். ஆக்னேய அஸ்திரம் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிடும் என்று அவனுக்கு நன்கு தெரியும். அதனால் அவன் பரசுராமரை வணங்கியபடி சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்து, பார்கவராமா, தங்களது பலத்தையும் மகிமையையும் அறியாது பிழை செய்துவிட்டேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். உடனே நான் அதை செய்து முடிக்கிறேன். கட்டளையிடுங்கள் என்றான். பக்தர்களின் நலன் கருதி உன்னால் மூழ்கடிக்கப்பட்ட கோகர்ண திருத்தலத்தை மீட்கவே நான் இங்கு வந்தேன். அதனால் அந்த திருத்தலம் முன்பிருந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த அளவு தூரம் வரை அகன்று சென்று விடு என்றார் பரசுராமர். நீங்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஓர் அவதாரம். முன்பு பிரம்மதேவரை நோக்கி நான் தவம் செய்த போது அவர் என் முன் தோன்றி உன்னை யாராலும் ஒருபோதும் அழிக்க முடியாது என்றவர். ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஓர் அவதாரமான உங்களுடன் போர் செய்வது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் போரிடுவது போன்றது என்றார். அதனால் நான் அந்த திருத்தலத்தை விட்டுவிட்டு செல்கிறேன் என்று சமுத்திரராஜனான கடலரசன் கூற பரசுராமர் கூறினார், பக்தர்கள் முன்பு போல வந்து கோகர்ணத்தை வணங்க வேண்டும். அத்துடன் இனிமேல் கோகர்ண திருத்தல பக்கம் நீ வரக்கூடாது என்றார். அதை ஒப்புக்கொண்ட கடலரசனான சமுத்திரராஜன் கோகர்ண திருத்தலத்தை விட்டு நகர்ந்து சென்றான். கோகர்ண திருத்தலம் வெளிவந்ததால் முனிவர்களும் மக்களும் மிகவும் மகிழ்வடைந்து முன்பு போல அந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து கோகர்ணத்தின் அருளையும் ஆசியையும் பெற்றனர். 23ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.